கருணாநிதி குறித்து நீங்க பேசியதற்கு நீங்க கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து கல் வீசுறீங்க, கற்கோட்டைக்கு மீறி வீசிட்டு இருக்கிறீங்க, கற்கோட்டை திரும்ப வீசினா தாங்க மாட்டேங்கன்னு ஒரு வார்த்தை. நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டுல இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்ப, KKSS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே, 5.6. அது கூட தெரியாம எவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். 5.6. திமுக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்கும் போது தமிழகத்துல சாதி பெருமை, குடிப்பெருமை பேசுறது உங்க கட்சி பேர் செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்கு எதாவது நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு எல்லா கட்சியும் பொறுப்பற்றதா செயல்படுறாங்க. பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களாலதான் அந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்ன எப்படி? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுது? இவ வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்க இருக்குன்னா, நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதிய ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அதை குடிப்பெருமை பேசிட்டார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான். நீங்க பேசுகிறீங்க, நீங்க சாதிய பேச. நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பேசுறேன்னு பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அன்னை சுவீரபாண்டியன், என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு, மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி சாகணும். அதுதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ, எப்ப தாழுதோ, அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க சும்மா 10-50 ரூபா அவர்கள் சாதி பேசுறாங்க, சாதி பேசுறாங்க. சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்க வச்சிருக்கோம்? எல்லாரும் வைக்கணும் பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒன்னும் இல்ல, ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கான். அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா, என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியே நீங்க அதை ஒழிக்க போராடுறவன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல ரெட்டு தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்னு
ரெட்டியார் மாநாட்டுல பேசுனா ஐயா நேரு வை கே சார் கேள்வி கேட்காத, நீ என்ன கேட்கிற? திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற. தமிழ்நாட்டுல தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டும்தான் நாற்பது பேருக்கு இழிவுபடுத்துதான் குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா நீங்களே தொடர்ந்து கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களை இழிவுபடுத்திருக்கீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெகத் யாரு? தொடர்ந்து இந்த மாதிரி பேசி ஜெகத் யாரு? நீங்களே பேசுறீங்க. ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தான். ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? தொடர்ந்து இழிவுபடுத்துவேன். அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லு? சார், காணொலி இருக்கு. அதாங்க அந்த அது எங்களால சொல்ல முடியாது. சார், ரெண்டு பேருக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீல்ல, புதைச்சிருக்கீல்ல. ஏன் தவறான வார்த்தை? படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லணும். அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கார் அப்படி சொல்லுவாங்க. ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன், நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறன்னு தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவெளி ஆக்குனது உனக்கு கோவம் வரல. என்னது உங்க மீது ஒரு விமர்சனம் வச்சா மத்தவங்க செய்யற குறை காட்டி போறது இல்லை. அவங்களுக்கு மீதான இது விமர்சனம் என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னா படுத்திருக்குன்னு சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நான் படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். சார், தற்போது நீங்க குறிப்பிட்டீங்க சங்க இலக்கியங்களை காட்டியிருக்கிறாங்க, நாங்க அந்த பாடலை எழுதல, அதான் சொன்னீங்க. இப்போ திரும்பவும் அதே பாடல் நீங்க பொதுவெளியில பாடுவீங்களா, இல்ல அதுக்கப்புறம் எழுதி கொள்ளப்படுமா? பாடுவேன். சரி, நிறைய பேர் நீ கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு ஒருத்தர், பாடிட்டு தான் இருந்தேன். இதன் பிறகு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்க குற்றச்சாட்டு தூக்கி குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதியை வச்சுக்கிட்டு வா பேசு. அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி, நாங்க எங்க கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்க செஞ்சோம். நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, உண்மையிலேயே இது தேர்தலா நடத்தப்படுதா, இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க வந்து கணக்கில்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க வந்து இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதா ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒண்ணு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது. அதிகபட்சமா காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பார்த்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய நிலைப்படை எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்கள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும்.